ஜூலை 15 டியூஸ்டே மினி விலாக் இது. இன்னைக்கு காலையில புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டு அதையே சாதத்தோட கலந்து நிச்சன் தம்பிக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். பச்சை பட்டாணி வேர்க்கடலை சுண்டலும் எடுத்துட்டு போனாரு. சாத்விக ஸ்கூல்ல விட்டுட்டு வெளி வேலைகளை முடிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. காய் கடைக்கு போன உடனே என் கணவர் முருங்கைக்காய் செக்ஷனுக்கு போயிட்டு இருப்பாருங்க. முன்னாடியே இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு இருந்தேன். அப்ப யாருமே நம்பல. இப்ப நீங்களே பாத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு பேங்க் வேலைகளை முடிக்க கிளம்பியாச்சு. 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல காமர்ஸ் தான் படிச்சேன். இருந்தாலும் இந்த பேங்கிங் விஷயங்கள் பல சமயங்கள்ல எனக்கு புரியறதே இல்ல. அக்கவுண்டன்சி எக்ஸாம்ல கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல எழுதிட்டு ஸ்ரீபிரியா மேம் என் காதை பிடிச்சு சூப்பரா திருகினது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், MA கம்யூனிகேஷன் எனக்கும் ஃபினான்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடுச்சு. இக்னோரண்டா இருந்துட கூடாதுன்னு இப்பெல்லாம் சில விஷயங்கள் கணவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப கூட சாமர்த்தியம் பத்தாதுதான். ஃபினான்ஸ்க்கான நியூரல் வயரிங் நமக்கு செய்யப்படல போல. இருந்தாலும் பெண்களும் இந்த புரிதலை நாலேஜை வளர்த்துக்கிறது வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்லது. பேங்க்ல பணம் நகைக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு தரப்படுமான்னு தெரியல. பேனாக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் Z டைப் செக்யூரிட்டியை பாருங்க. டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.